ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 13வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 69,915 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28.38% இருந்துகிட்ருக்காங்க. நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் அட்டகாசமான கேம் பிளே, வேறு மாதிரி சம்பவமான ஓட்டிங்ஸு. யோசித்து பாருங்கள், திவ்யாவுக்கும் வினோத் அவர்களுக்கும் இடைப்பட்ட ஓட்டிங் முடிவுகளே 500 வாக்குகள் தான் வித்தியாசத்தோடு வந்திருந்தாங்க நேற்றுக்கு நைட்டெல்லாம். பட் இப்போ வந்து யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் அப்படியே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவரை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பார்ப்போம். 2வது இடத்துல திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,994 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.14% நடந்துட்டுருக்காங்க நம்முடைய திவ்யா கணேஷ் அவர்கள். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இவங்களை பற்றி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது பெருசாக வந்து ரீச் ஆகலை. பிகாஸ் ஆஃப் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட் எனிஹவ் ஓட்டிங்ஸை வாங்கி குவிக்கிறாங்க. ஸோ அதனால் வேறு மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. 3வது இடத்துல விஜே பார்வதி வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 28,375 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.52% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா பண்ணுற சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. இன்றைக்கி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் நம்ம கமருதீன் அவர்களும் 2 பேரும் வெறி ஏற்றுறாங்க. மக்கள் வெறி ஏற்றுறாங்க. இந்த ஷோவை நாரடிக்கிறதுக்குனே வந்துருக்கிறானுங்க. பார்க்குறதுக்கே செம்ம கடுப்பாக வந்து இருக்குது. ஆனாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்த 4வது இடத்துல கமருதீன் அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 20,405 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.28% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு விளிம்பில் தான் வந்திருக்காங்க. இவருக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு, எல்லோ கார்டெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு ஆளாக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்தார். பட் இவ்வளோ காலங்கள் அவரை கூப்பிட்டு வந்து வேறு ஒரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு எங்களெல்லாம் ரசிக்க வச்சு, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கு எங்களை செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கார் தொடர்ந்து. அதுக்கடுத்து 5வது இடத்துல அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. 16,791 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.82% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா ஒரு கிளாசிக் பிளேயர் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க பாயிண்ட்டெல்லாம் வேறு மாதிரி ஒரு பாயிண்ட்டு. ரியலாக சொல்கிறேன், இந்த வாரம் தொடங்கி 2 நாள் தான் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம விக்கில்ஸ் கிட்ட வச்ச பாயிண்ட்ஸ்லாம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் தரமான பாயிண்ட்ஸ். பார்வதி கிட்ட பேசுகிறது, கமருதீன் கிட்ட பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 16,163 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.56% வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 7வது இடத்துல வந்து சபரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,713 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.97% இருந்துகிட்ருக்காரு சபரி அவர்கள். சபரி அவர்களுக்கு தான் ஹெவியான பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்றுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நாட் ஒன்லி சபரி, கமருதீனுக்கும் ஹெவியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு மக்களே. ஸோ நம்ம வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுறோம், இல்லை வந்து இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுறோம், பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி ஓட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கூட அவங்க பிஆர் பண்ணி அவங்க லெவல்லே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சாண்ட்ரா அவர் வந்திருக்காங்க. 14,500 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி 8வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.89% இருந்துகிட்ருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர், அருமையான ஒரு பிளேயர். பட் எங்கேயோ ஒரு இடத்துல மொத்தமாக சரிஞ்சு போயிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார். அதுக்கடுத்து 9வது இடத்துல சுபிக்ஷா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,491 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.44% இருந்துகிட்ருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 பேரில் யார் எவிக்ட் ஆகணும், யார் வந்து நம்பர் 1 வரணும் அப்படின்றத பற்றியெல்லாம்
இப்போதைக்கு எந்த கருத்துமே வந்து கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டாக்ஸிக்கான ஆட்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எக்ஸப்ட்டு சுபிக்ஷா. இப்போ வரைக்கும் சுபிக்ஷா எந்த கேஸ்லேயும் புக் ஆகலை. மற்றபடிக்கு மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து பயங்கர டெவில் குணத்தோடு இருக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சில பேரும் வந்து இருக்காங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு விஷயம் ஓடுது பாருங்கள். ஐயோயோயோயோ மக்களே, முடியல மக்களே, முடியல. ஒரு ஷோ உட்காந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு எப்போதும் சண்டேவாக போட்டுட்ருக்கிறது. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். நாங்களாம் உட்காந்து அதையே பார்த்துட்ருந்தோம். எங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? என்னவாக இருக்கும்? நம்ம வந்து 100, 105 நாட்கள் வந்து ஒரு ஷோவை ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து, அதாவது எப்பா எங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறோம்ப்பா, நீங்கள் வந்து எப்பா அவனுக்கு என்னப்பா சமாரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? இருந்தாலும் லிட்ரலாக சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து சாஃப்டான ஒரு குணம் அப்படி தான், நம்ம பொறுமையாக தான் பேசுவோம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், நிதானமாக நடந்துப்போம், அப்படி தான் வந்து இருப்போம். இந்த ஷோவை பார்க்கும்போது எனக்கு லிட்ரலாக எப்படி இருக்குன்னா, டெய்லி அரகன்ஸாக நிறைய பேர் வந்து எல்லாருமே மக்கள் எல்லாருமே அரகன்ஸாக நடந்துக்கிறாங்க, கத்துறாங்க, மோசமாக வந்து பேசிக்கிறாங்க. நமக்கே ஃப்ளோஸில் சில நேரங்கள் வந்து வருது, ஐயையோ என்னடா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி ஹேண்டில் பண்ணாங்களே அவங்க, நம்மளும் கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த ஷோ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு சீசனை பொறுத்த விட்டு. அது வேறு விஷயம். என்ன பேசும் பொருளாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஓகேவா? ஹாட் ஸ்டாரில் நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. மக்களே, நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து இது ஒன்றுமே சார் என்ன ஒழுங்காக போகல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நல்லா வந்து பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி சீசனை விட இது பெஸ்ட்டான ஒரு சீசன் தான், பார்த்துட்டு தான் இருக்காங்க. பெஸ்ட்டு மீன்ஸ் ஷோ பார்க்குறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ஆரம்பத்துலேருந்து 18+ கண்டென்ட்டு, அதே போல் அரகன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க, காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்துருந்தது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நமக்கே வந்து என்னடா டேய் இப்படியே தொடர்ந்து இதேவாடா பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்வதியும் அதே போல் நம்மளுடைய கமருதீனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நிஜமாகவே லிட்ரலாக கமருதீனுடைய பிஆர்ஸ் ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறதாக அப்படியே போட்டு ஒட்டச்சி பேசியிருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஓகேவா? இந்த பிஆர்ஸ் அப்படின்றது வந்து லிட்ரலாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? என்ன மாதிரி ரிவ்யூவர்ஸோ, ஓகேவா, சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து காசு வாங்கினு ரிவ்யூ பண்ணுவாங்கன்னுலாம் நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. புரியுதா? அவங்க போய் பயங்கரமாக ரீச் ஆகணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குறதே வேறு. எந்த இடத்துல வந்து அதிக இம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஓகே, ஃபாலோவர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் போய் கொட்டுவாங்க. அதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது, கார்ப்பரேட் கம்பெனி வந்து இருக்குது பிஆர் பண்ணுறதுக்குன்னு. சரிங்களா? சும்மா வந்து ஏதோ ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணுறவங்ககிட்டலாம் எடுத்துகிட்டு இருந்தால் லட்சக்கணக்கில் வச்சுக்கோ, நீ எனக்கு பிஆர் பண்ண அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் அங்கே சீனே கிடையாது. அதாவது ஒரு ரிவ்யூவர்ஸ்னால் தப்பு பண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரியாக பண்ணால் சரியாக பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனி பிஆர்ஸ் அப்படின்றவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாலும் அது சரி தான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் சும்மா பிஆர் அப்படின்னு சொல்லி என்ன வந்து சொல்லாதீங்க. ஆனால் இருக்காங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.